ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அதாவது பிடிஓ ஆஃபீஸில் 4 கேட்டகரிக்கு ஜாப் வேகன்சி கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஈபோ ஓட்டுநர், பதிவறை எழுத்தர் மற்றும் அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர் வாட்ச்மேன். ஸோ 4 போஸ்டிங் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் நீங்கள் போகிறீங்க, tnrd.tn.government.in உள்ள போகிறீங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு உள்ள போனீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் பண்ணோன்னே இந்த ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பதிவறை எழுத்தர் நீங்கள் வந்து ஜாப் சூஸ் அதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு வந்து வியூ அட்வர்டைஸ்மெண்ட் அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இந்த 3 இன்ஸ்ட்ரக்ஷனையும் நல்லா படித்து பார்த்துங்க. தெளிவாக இதில் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரருக்கான அறிவுரைகள், வாரியான அதாவது எப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் என்னென்ன ஜாப்பு எந்தெந்த கேட்டகரிக்கு எந்தெந்த கேஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பதிவறை எழுத்தர் ரெக்கார்டு கிளர்க் அப்படின்றப்போ நான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு ரெக்கார்டு கிளர்க் ஷோ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஈரோடு இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 2, அப்புறம் பார்த்தீங்கன்னா போத் உமன் அண்ட் இது. ஸோ அப்போ தான் அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் கேட்டகரியில் யாரும் அப்ளை பண்ணலாம், அதுவும் ஆண் அண்ட் பெண் 2 பேரில் யாரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பக்காவாக பிளான் பண்ணிக்கோங்க முன்னாடியே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க பண்ணுறது பார்த்திங்கன்னா அது ஆஸ் யூஷுவலாக நீங்கள் உங்களுக்கே தெரியும் பார்த்தாவே வகுப்பு, பாலினம், மாவட்டம், வட்டாரம், விண்ணப்பதாரன் பெயர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் விண்ணப்பதாரன் பெயர் ஃபஸ்ட்டு இனிஷியல், அதுக்கப்புறம் நேம். அது ஆஸ் யூஷுவல் கேபிட்டல் தான் எல்லாமே வரும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவரா ஏஎஸ்ஆர்னு அப்படி கொடுத்து போயிட்டே இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன டேட்டு எல்லாமே 10th சர்டிஃபிகேட் கையில் வச்சுக்கோங்க. அதேமாரி 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சூஸ் ஃபைல் அதாவது ஆல்ரெடி வந்து ஃபோட்டோ எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸ் பார்த்தா மினிமம் 20 KB டு மேக்ஸிமம் 100 KB. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணினா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து சிஸ்டத்தில் நீங்களே தாராளமாக அந்த மேக்ஸிமம் வந்து நீங்களே வந்து ஃபைல் கம்ப்யூட்டர் சென்டரோ வேறு எதுக்கும் போகாமல் நார்மல் பேசிக் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுமோ அதை வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் சூஸ் ஃபைல் அப்படின்றப்போ நான் ஆல்ரெடி வந்து ஃபைல் வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படி உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்பயும் போல் நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன். 50 KB கன்வெர்ட்டர் அந்த ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணோன்னே ரீசைஸ் இமேஜ் 50 ரீசைஸ் இமேஜ் டு 50 KB இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் இமேஜ். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் டெஸ்க்டாப்பில் நான் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். அதில் நிறைய இமேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தளபதி